நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக, கொஞ்ச நாள்ல அவர் அதிமுக இருக்காரா பிஜேபியில இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் பேச தொடங்கி விட்டார். மக்களை போய் சந்திக்கிறார். அவர் திராவிட இயக்க கொள்கைகள் எதுவுமே இல்லாத, ஏன்னா அவங்க என்னைக்குமே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளில் அதிமுகவிற்கு நம்பிக்கை இல்லை என்பதை இப்படிப்பட்ட ஒருவர் அங்கே பொறுப்பேற்க முடியும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. அதனால இன்னைக்கு பிஜேபிக்கு மேல பேசக்கூடிய அளவிற்கு அவர் வந்து விட்டார். அதனால அவரும் தமிழ்நாட்டின் துரோகி, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொள்கை எதிரியாக அவர்களை நாம் பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் எதிரிகளாக உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும்.